என்ன நம்ம கூட விளையாட மாட்டறோம்? ஓகே. இதெல்லாம் ஒரு ஐடியா இல்ல. பலமாவே இல்லடா ஐடி. அதுக்கு நானும் வரேன். நீங்க மட்டும் விளையாடுறீங்கல. போய்ட்டு வரேன். பை பை. சீக்கிரம் வா. 5 நிமிஷம் மேல உங்க மூஞ்செல்லாம் பார்க்க முடியாது. சீக்கிரம் போலாம். ஏய் என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? வரேன்டா. நீ அழகா இருக்கறதால தான் புது ஃப்ரெண்ட்ஸ் உன்கிட்ட பேச வராங்க. உனக்கு பழைய ஃப்ரெண்ட் நானே என்னே நீ மறந்துட்ட. என்ன இங்க கருகிற வாசனை அடிக்குது? என் வயிறு தான் எரிஞ்சு கருகி போச்சு. ஏன்? வண்டு முருகன் ஆரம் கைப்புள்ள ஜின் திகில் பாண்டி ஜெஹோப் சூனாபானா வி அலர்ட் ஆறுமுகம் ஜிமின் ஸ்னேக் பாபு சுகா நேசமணி ஜங்குக். பார்த்து சுகா அடிபட்ட போது. டே ஜேகே வாடா இங்க. இரு வர சுகா வேற கடிச்சிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் ஆயிட போகுது. பத்திரமா பாத்துக்கணும்ல. பாத்துடா இங்க அடிபட்ட போது. ஏய் ஜேகே என்னடா உனக்கு இப்ப? கூப்பிட்டா வர மாட்டேன்ற அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் யோகியை பார்த்துட்டு இருக்கேன். அப்பா வரேன் போ. அவ்வளவுதான்ல. புரிஞ்சு போச்சரோட ஃபேக்கான நட்பு இப்ப. ஐயோ அத்தடி. ஏய் பாட்டு பாடிட்டு இருக்கல டிஸ்டர்ப் பண்ணாத. முதல்ல நான் டிஸ்டர்ப் பண்ணி நீ பண்றியா? உனக்கு சொல்ல கொடுக்கறது தான் என்னோட வேலையே. என்ன வாங்கலாம்? உனக்கு தெரிஞ்சதே நீ வாங்கு. உனக்கு ஒண்ணும் தெரியாதானா? மரியாதையா பேசு. என்னத்த உனக்கு மரியாதை கொடுக்கறது? போ போ போய் சாமான வாங்கு போ. பொருட்கள் எல்லாம் இங்கிலீஷ்லயே பேர் எழுதிருக்கு. எனக்கு ஒண்ணுமே தெரியல. அது கூடயா தர? உனக்கு மட்டும் தெரியுமா? நான் எழுதுபடி படிச்சா படிச்சிருவேன். உன்ன மாதிரியா? அப்ப எங்க இத படி பாப்போம். அது குறுக்கெழுத்துல எழுதிருக்கு. சொன்னாலும் உனக்கு புரியாது. குறுக்கெழுத்து நான் படிச்சிருக்கேன்டா. குறுக்கெழுத்து ஸ்கூல் படிக்கிறப்ப படிச்சிருக்கேன் நானு. டேய் மாப்ள ஏப்பா பாத்தீங்களா பாக்ஸிங் தெரியும்னு ஊரே ஏமாத்திக்கிட்டு இருக்கான். எனக்கு நல்லா தெரியும். உனக்கு பாக்ஸிங் சொல்லி கொடுத்ததே நான் தான் வச்சுக்கோங்களேன். என்ன நம்ம கூட விளையாட மாட்டறோம்? ஓகே. இதெல்லாம் ஒரு ஐடியா இல்ல. பலமாவே இல்லடா ஐடி. அதுக்கு நானும் வரேன். நீங்க மட்டும் விளையாடுறீங்கல. ஜேகேக்கு பாக்ஸிங்ல குத்து விட தெரிஞ்சால எனக்கு அதை டிஃபெண்ட் பண்ண தெரியும். ஓஹோ அப்படியா? அப்படிதான் பிள்ளை இல்லையா? இது நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லைங்க. விடுங்க பார்த்துக்கலாம். 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வெளியே போறானுங்க. நான் வரேன்னு சொன்னா வர மாட்டானுங்க. தனியா போகணும்னு ஆசைப்படுறாங்க. சரி அது கூட பரவாயில்ல. பாக்ஸிங் கேம்ல சேர்த்துக்கிட்டாங்களே என்ன? விடுங்க. கடைசியில் ஏமாளி நான் தான். வேற ஒன்றும் இல்லை. அவனுக்கு அமையுது, எனக்கு அமையலை. நல்ல மசாஜ் பண்ணுறடா நீ. பேசாம ஒரு சென்டர் ஓப்பன் பண்ணிடு. வாயை மூடிக்கிட்டு உனக்கு அமுக்கிறது வசியில. நடக்கவே முடியல. டயர்டா இருக்குடா. சரி வா தூக்கிக்கிறேன். ஓ என்னடா தூக்கலாம் செய்யற? அங்க பாரு வானவெடி. ஏய் என் கூட வா. எப்ப பார்த்தாலும் என் கூட சுத்து. எங்கடா இழுத்துட்டு போற? ஐயோ இருடா வரேன். நீ வா என் கூட. அந்த டே கூடலாம் சேராதடா மச்சான். ஆமாண்டா இது மாதிரி ஜாலியா இருக்கு. ஆமாண்டா வானவெடிலாம் பாரு. அடுத்து எங்க போலாம்? எங்க போனாலும் சரி நம்ம 2 பேரும் சேர்ந்து போலாம்டா. வேற யாரு கூடயும் பிரிய வேண்டாம். நம்ம ஒரு டீம். டேய் அங்க போர்க் பெல்லி இருக்காடா? இருக்கான்னு பாக்குறேன். இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கா? இதோ இதுதானே போர்க் பெல்லி. குடு வச்சுக்கோ நல்லா சாப்பிடு. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்டா மாப்பிள்ள. உனக்கு தெரியும்ல எனக்கு போர்க் பெல்லி எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு. இருந்தா என்கிட்ட கொடுத்துருங்க. மிச்சம் இருந்துச்சுன்னா. மிச்சம் இல்லை என் பங்கே தரேன். உன் பங்கே தெரியா? ஆமா வச்சுக்க. உனக்கு இல்லாதது எதுவுமே இல்லை. அப்படி வாடா என் செல்ல குட்டி. இல்லை குரூப்ல ஒரு 7 பேர் இருக்கோம்னா 7 பேர்ல 2 பேர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுல தப்பே இல்லை. இந்த இப்படி தான் ஒரு குரூப் வந்து பிரிஞ்சு போகிறது ஒன்றும் இல்லை. 7 பேர் இருக்கோம். 7 பேரும் சேர்ந்தாப்புல வெளியே போகலான்னா 2 பேர் டீம் பிரிகிறானுங்க. இருக்க மாட்டியா? எனக்கு தலைய வலிக்குது உன்னால. போ இங்க இருந்து. என்னைய துரத்துறியா நீ? ஆமா எவ்வளவு துரத்துனாலும் நீ போக மாட்டேன். நான் ஒரே ஒரு வாழைப்பழம் தான் சாப்பிட்டேன். என்ன சொல்ற? கிடைக்கிற இடத்தையும் சாப்பிடு. என்னடா கீரையா சாப்பிட வைக்கிற? சாப்பிடுறா சத்து. கிம்ச்சியா இருக்கா? அதை போய் சாப்பிடலாம். கிம்ச்சி இருக்கா? ஆமாண்டா. சரி அதையும் வேணா சாப்பிடு. ஆனா எனக்கு இப்ப சாப்பிடுற மூடே இல்லையே. அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. சாப்பிடணும். இந்தா வேணாம் சாப்பிடு. சொல்றத கேளு. ஒளியா போயிருவ அப்புறம். கடைசியா சாப்பிட வச்சிட்டல. சாப்பிடுற அதான சத்து உடம்புக்கு. சாப்பிட்டு உடம்ப தெம்பாக்கு. ஃபாலோ பண்றது இல்ல. உனக்கு என்ன? நல்லா சாப்பிடு. வளர்ற புள்ள நீ. கொஞ்சம் சூடா இருக்கு. ஆற விட்டு சாப்பிடு. சரி கண்ணெல்லாம் கலங்குது. சரி நான் போயிட்டு வரேன். பை பை. சீக்கிரம் வா. 5 நிமிஷம் மேல உங்க மூஞ்செல்லாம் பார்க்க முடியாது. சீக்கிரம் போலாம். ஏய் என்ன பார்த்து எப்படி தெரியுது உங்களுக்கு? வரேன்டா. என்ன செய்யறது? பெஸ்ட் ஃப்ரெண்டா போயிட்டான். கூப்பிடுற இடத்துக்குலாம் டக்குனு போக வேண்டியதா இருக்கு. சரி நான் போயிட்டு அவன் கத்துவான். அப்புறம் லேட் ஆயிடுச்சு. நான் வரட்டா? இன்னும் அங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கியா? நான் வந்துட்டான் பத்தியா? வாடா டக்குனு.
வெள்ள மாநாட்டக்கு வர மாட்டியா நீ? ஏய் பர்த்டே விஷ் பண்ணணும்ல, அப்படியே சும்மா வர சொல்றியா? என்ன மறந்துட்டியா? இவ்வளவு நேரம் எனக்காக வெயிட் பண்ணி இருக்கான். ஆனா எனக்கு இவன் இருந்ததே ஞாபகம் இல்ல. இவன் இருக்கானே எனக்கு மறந்துருச்சு. என்னைய மறந்துட்டு வீய ஞாபகம் வச்சிருக்க போல. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. இருக்கிறதே மறந்து போயிட்டியே நீ தான். ஆமா, ஒரு மணி நேரம் நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். நான் வெயிட் பண்ண சொல்லவே இல்லையே, நீ எதுக்கு வெயிட் பண்ண? அந்த அளவுக்கு போயிடுச்சா அப்ப? சரிடா, உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் வீ இருக்கா, அவன்கிட்ட பேசிட்டு இருந்தே எவ்வளவு நேரம்? அவன்கிட்ட எல்லாம் பேசலடா நானு. உன்னை தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ வெயிட் பண்றத மறந்துட்டேன், அவ்வளவுதான். அடுத்து எங்க போலாம்? டயர்டா இருக்கு, உச்சி வெயில் மண்டைய பழக்குது, கிருங்குதே. சரி வா, மேக்கம் போட்டு விழுந்துடாத, நிழலுக்கு போலாம் வா. சாப்பிட்டுட்டோம், உனக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சுல, பத்தாமலாம் ஒன்றும் இல்லைல்ல? ஃபுல் ஆயிடுச்சுப்பா. சரி மயக்கம் போட்டுறாம நீ நடந்தா ஓகே. ஜூஸ் கீஸ் வேணுமா, வாங்கி தரட்டுமா நானு? வேணாம் சொல்லு. சொல்லுன்னா என்னத்த சொல்றது? என்ன ஆச்சு இப்ப? கேள்வி கட்டிட்டு இருக்கீங்க உட்கார வச்சு. என்ன? நான் ஜிம்முக்கு போயிட்டு எக்ஸசைஸ் பண்ண சொன்னாங்க, என்ன அதனால நான் போயிட்டேன். சரி ஜேகே டான்ஸ் பிராக்டிஸ் பண்ண போயிருந்தான் போல. டான்ஸ் பிராக்டிஸ் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகவே இல்லை. என்ன ஆச்சு உனக்கு? வீட்டுக்கு போகவே இல்லை. ஜேகே அடிக்கடி என் வீட்டுக்கு ரூமுக்குலாம் வருவான். சரி வர்றவன் பேச கூட மாட்டான். 4 மணி நேரம் பெட்டில் அப்படியே படுத்தே கிடப்பான், ஒன்றும் பேச மாட்டான். அதுக்கப்புறம் திரும்ப அவனே கிளம்பி அவனோட ரூமுக்கு போயிடுவான். என்னென்ன புரியாது. ஐயோ வெக்கமா வருதே. உண்மையிலே நீ அழகண்டா. சரி அதுக்கே உமுஞ்சிட்டி அப்படி வச்சுக்கிற? நீ அழகா இருக்கிறதுனால தான் புது புது ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு பேச வராங்க. உடனே பழைய ஃப்ரெண்ட் ஆன என்னையே நீ மறந்துட்ட. என்ன இதெல்லாம் கருகிற வாசனை அடிக்குது? என் வயிறு தான் எரிஞ்சு கருகி போச்சு. ஏன் என்ன ஜின்னு வர அவன்கிட்ட பேசுற, நீ வர அவன்கிட்ட பேசுற? மூஞ்சில அடிச்ச மாதிரி துரத்திட முடியுமா? பேசுதானே ஆகணும். உனக்கு சாப்பாடு பதில எனக்கு தெரியும், இரு இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வரேன். எதுக்குடா வேஸ்டா? பரவாயில்ல சாப்பிடு, சொல்றத கேளு. ஐயோ உன் பாசத்துக்கு அளவில்லாம போச்சு போ. சரி நான் போய் கறி எடுத்துட்டு வரேன், ஒரே ஒரு வாய். என்ன பண்றது, சாப்பாடு வாயில வச்சா அதுக்கப்புறம் சாப்பிடணும் ஆசையா இருக்கு. ஆனா ஒரே ஒரு வாய் கறி போதாது நமக்கு, வைக்க ஆசையா இருந்துட்டே இருக்கும். இந்த இதுல நினைச்சு சாப்பிட நல்லா இருக்கும். இரு நான் சாப்பிடுறேன். இன்னும் இவ்வளவு பெரிய வாய் உனக்கு? நானே கொஞ்சம் கொஞ்சம் தான் கடிச்சு சாப்பிடுறேன். 2வது நாள் எனக்கு ஃபுட் ட்ரக் நிக்குதா இங்க? பரவாயில்லையே, நேத்து எனக்கான ஃபுட் ட்ரக் நின்னுச்சு, இன்னைக்கும் நிக்குது. நிக்கட்டும், எனக்கு தான் ரொம்ப பெருமையா இருக்கு உனக்கு ஃபுட் ட்ரக் நிக்கிறதுக்கு. ஜீவன் தான் ரொம்ப பெருமைப்பட்டிருப்பான். ஐயோ அந்த ஜீவன் இருக்கானே, இவனை என்ன செய்யறது? லைவ்ல வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ எங்க நான் கூப்பிடுறேன்? வீட்டுல இருக்கேன்டா நானு. பாருங்க கைஸ், வெளியே கூப்பிடுறான் என்ன. டயர்டா இருக்கு எனக்கு வேற. கம்பெனிக்கு இந்த ராத்திரில எங்க கைஸ் என்ன கூப்பிடுறான்? ஐயோ ஜீவன், டைம் ஆயிடுச்சா? பிராக்டிஸ் ஓவரா? வா வீட்டுக்கு போலாம். என்ன பிராக்டிஸ் கூட பண்ண விட மாட்டீங்க என்ன? நான் இன்னும் நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் வீட்டுக்கு போகலான்னு ஆசைப்பட்டேன். விட்டோன்னே வீட்டுக்கு தெரிச்சு விடாம லூஸ் மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏய் சும்மாறா. டேய் ஜின்னு இங்க வந்து போறா, உனக்கு ஃபுட் ட்ரக் இருக்கு. யாருக்கு? எனக்கா? எனக்கு தான் தெரியுமே, நான் வேர்ல்ட் வைட் ஃபேமஸ் ஆச்சு. எனக்கு ஜேகேவுக்கான ஃபுட் ட்ரக் எங்க இருக்கு? ஜேகேவுக்கு இருக்கா இல்லையா? ஜேகேவுக்கு இருக்குடா. எனக்கு இருக்கு. இவனுக்கு என்ன பெரிய அக்கறை மாதிரி வந்துட்டான். ஜீமினே கேட்கல, வீ கேக்குறான். அதெல்லாம் சும்மா ஜுஜுபிக்கு. எப்பவுமே நான் தான் அக்கறையோட இருப்பேன். அவனுக்கு அது புரியாது கடைசி வரைக்கும். இந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் வேற எங்கேயாச்சும் போய் சொல்லு போ. ஒய்யா என்னைய அடிக்கிற? இது வரேன். ஹேய் அப்படியே காலை கொடு. ஏய் உர்ரா. ஏய் ஜீவன் இங்க பாரு. என்ன பண்ற? பைத்தியக்காரத்தனெல்லாம் பண்ணிட்டு இருக்க, எல்லாரும் பாக்குறாங்க. லூசு பய. ஜேகேவுக்கு ஃபுட் ட்ரக் வந்துச்சா இல்லைன்னு கூட செக் பண்றது நான் தான் அக்கறைப்பட்டு கோவப்பட்டேன், ஆவேசப்பட்டேன். ஜீமின் அதை கூட கேட்கல. ஆனா பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்னமோ அவனா. என்னதான் இதுன்னு எனக்கு புரியல கைஸ். என்னமோ அக்கறை காமிக்கிறவங்களெல்லாம் யாரோ மாதிரி பாக்குறாங்க. சும்மா இருக்கான் ஜீவனு, அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்றான் இவன். விடுங்க நான் அது சொல்ற மாதிரி இல்லை. எப்பவும் போல நான் தான் ஏமாளி. அதான் பழகி போயிடுச்சு. அப்புறம் என்ன சமூக? இங்க பா ஜேகே. புப்பு. ஏய் ஜேகே ஸ்கிரீன்ல பாறா யார் தெரியறா அப்படின்னு. அங்க பாரு. ஏய் நீயும் நானும் எங்க போனாலும் நம்ம 2 பேர் தான். ஜேகே எங்க இருக்க? இருடா வரேன். எங்க போயிட்டே இருக்க சொல்ல கேட்காம? இருடா வந்துடுறேன்டா. ஓ அப்படியா? நீ போ, நீ அங்கேயே போய் நின்னுக்க. வீ கூட போய் பள்ளி மாதிரி ஓடிக்கிட்டு நின்னுக்க. ஏய் எதுக்குடா இப்போ ஓரா கோவப்படுற? சும்மா தானடா போய் நின்னாங்க. போய் நீங்க வரியா இல்லையா? இரு கையை பிடிச்சி இழுத்துட்டு போறேன். வாண்டடா வரேன், இரு. வா டக்குனு வா. இதோ வந்துட்டேன். என்னடா இது? ஜீமின் என் கூட நிக்கல, தனியா போய் நிக்கிறான். நான் வீயோட நிக்கிறேன், அதையும் கண்டுக்க மாட்டான். கேஷுவலா விட்டுட்டான். சரி ஓகே, இந்த வீக் வேற ஹாப்பியா இருக்கும் நான் ஜீமின் கூட சேர்ந்து நிக்கலன்னு. சரி விடு, சும்மா நிப்போம். போ அவனை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே நின்னுக்க. வீ கூட நில்லு. டேய் ஃபங்க்ஷன்ல எங்க நின்னா என்னடா? இவனுங்க தொல்லை தாங்க முடியலப்பா. 2 பேரும் 2 பக்கம் பிச்சு எடுக்கிறானுங்க என்னைய. நீ வா ஜின்னு, நம்ம பேசிக்கிட்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். கடக்குறான் ஜேகே. அந்த அளவுக்கு போயிடுச்சா? இது வரேன். அவளை பேசிட்டு இப்போ மட்டும் என் பக்கத்தில் வந்து நிற்கிறேன். நான் சும்மா நிற்கிறேன். உனக்கு என்ன? நான் வீ பக்கத்தில் போய் நிற்க போகிறேன். உடனே நான் விட்டா தானே நீ போவேன். நீ இங்கே இரு. வாங்கல கிளம்பி போ, நேரமாச்சு. ஆமா போலாம்.
நீ எங்க முந்திக்கிட்டு போயிட்டு இருக்க? நானே இன்னும் வரல. நீ வந்தா என்ன வராட்டி என்ன? ஓஹோ தேவி, இவனெல்லாம் மதிக்கவே கூடாது. என்ன பரமசம் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் பாஸ். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டா தம்பி. யாராரு கூட பேசிட்டு இருக்க பாரு, நீ போய் பேசு போ. ஜெயபடா இது என்ன யாரையும் தெரியல. டேய் நான் தான் நிக்கிறேங்க. நீந்தானா? விடுற மாப்பிள்ள, நம்மளே பழையபடி சேர்ந்துக்கலாம்டா. அதை தான் நான் அப்பலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். என் பேச்சு யார் மதிக்கிறீங்க? வியாச்சு நேர்மையா என் கூட பேசினா அவன் என் கூட பேசிட்டு இருக்கான். இந்த ஜேகே பே வெறுப்பேத்தன்ற பேர்ல யாரார்ட்டையும் பேசிட்டு இருக்கான். இவ்வளோ ஆனதுக்கப்புறம் இப்போ தான் மண்டக்கா சேர்த்துக்கு உண்மை புரியுது. தம்பிங்களா உடம்பு பத்திரமா பாத்துக்கங்கடா. அண்ணன் போயிட்டு வரேன். சரிண்ணே, பை பாய். கோச்சிக்கிட்டு ஒருத்தர் கிளம்பிட்டான். நீ வரியா இல்லையா? வரேன் போ. ஜிமின் தானே போனா? ஆமா. சரிண்ணே, நான் போயிட்டு வரேன். பார்த்து தம்பி போயிட்டு வா. ஜிமின் சும்மா நல்லா சரிக்கு தான் போயிருப்பான், வேற ஒன்றும் பண்ண மாட்டான். ஜேகே இடத்துல ஆளே காணும், வீயும் காணும். நான் இங்கே இருக்கேன். ஜேகே அவனும் இங்கே தான் நிற்கிறான். இங்கே தான் இருக்கேன். சரி